ஏன் அதான் வழி இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஹலோ மிஸ்டர், இங்க என்ன பண்றீங்க? பஞ்சர் ஆயிடுச்சு அதான். ஹலோ, நான் கேட்டது வண்டியை பத்தி இல்ல. லண்டன்ல படிச்சுட்டு அங்கே செட்டில் ஆக வேண்டியவர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். என்ன பண்றது, என் வாழ்க்கையில விளக்கேற்ற வேண்டிய பொண்ணு என் ஃபியூச்சருக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டா. அதனால எங்க அப்பா பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வச்சுட்டாரு. அது திரும்ப என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். அது சரி, எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன? எங்க வீட்ல இவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளன்னு சொல்லி உங்க போட்டோ கொடுத்தாங்க. ஒரு மாசம் பூரா அந்த போட்டோல இருக்கிறவங்கள மனசுல வச்சுட்டு 100,000 கனவுகள் கண்டிருக்கேன். திடீர்னு இப்படிலாம் ஆகும்னு நானும் நினைக்கல. அண்ட் என் டிசிஷனால நீங்க இப்படி நடு ரோட்ல பஞ்சர் போடுற நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனிவேஸ், பாஸ்போர்ட் பிடிங்கிட்ட இப்போ என்ன? காணாம போச்சுன்னு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எந்த வெரிஃபிகேஷன்ஸ் இல்லாம முடிச்சு கொடுத்துருவாங்க வித்தின் 15 days. உங்களை மாதிரி பப்ளிக்கா மான மரியாதை வாங்கக்கூடாதுன்னு தான் இப்போ அமைதியா இருக்கேன். நான் ஒரு ஷெஃப், என்ன தேவையில்லாம கிரிமினல் ஆக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. ஓகே. ஹாய் guys. Hi. So nice bro. ஓ, பெத்த புள்ள எச்ச தட்டெடுக்கிறத பார்த்து என் நெஞ்சு குளிர்ந்து போச்சுடா. பார்த்து கணக்கு போடுங்க. கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகிற பிசினஸ் இல்லையா? நஷ்டம் வந்தா உங்களால தாங்க முடியாது. இவ்வளவு வைராகியம் கூடாது உங்களுக்கு. மகனை சமையல்காரன் ஆக்கணும்னு நினைச்சீங்க, முடியலனதும் பேரனை சமையல்காரன் ஆக்கிட்டீங்க. அப்படித்தானே? நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்க. சொல்லுங்க சந்துரு, உன் வழியில நீ போனா மாதிரி அவன் வழியில அவன் போறான். விட ஐயா, இது என்ன உப்புமா கிண்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் டவர் கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாத விஷயத்துல தலையிட்டு உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏய் ஹலோ, நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட வேணாம். ஏய் வாய முறா. நான் விருப்பப்பட்டு இந்த வேலையை செய்யறேன். கண்டவன் சாப்பிட்ற எச்ச பிளேட் எடுக்கிறது உன் இஷ்டமா? அப்படின்னா ஒரு பிசினஸ் டவருக்கு எம்டி ஆகிறது உன்னோட டிக்ஷனரியில இதை விட கேவலமா? என்னை யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல டாட். எனக்கு எது தெரியாதோ அதை நான் கத்துக்கிறேன். என்னது கத்துக்கிறியா? நீ எச்ச பிளேட் எடுக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. காயலாங்கட மாதிரி ஒரு ஓட்டல், அதுக்கு ஒரு முதலாளி. இவருக்கு இதை விட்டா சுட்டு போட்டால் வேற எந்த தொழிலும் தெரியாது. அவரு போயிட்ட இந்த ஹோட்டல் இருந்த இடம் தெரியாம போயிடும். வாழ்க்கையில முன்னேற்றம்னா என்னன்னே தெரியாத மனுஷன் 40 வருஷம் முன்னாடி உட்கார்ந்திருந்த இடத்துலதான் இன்னைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நான் மட்டும் மனசு வச்சேன்னா சிங்கிள் பேமெண்ட்ல இந்த மொத்த இடத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல காலை வச்சா என் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. உங்க சந்திரசேகர் வில்லால நான் காலை வச்சா எனக்கும் அப்படிதான் டாட் இருக்கு. ஓ, உங்க தாத்தா உன்னை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உதவார தத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு தானும் உருப்பட மாட்டாரு, மற்றவங்களையும் உருப்பட விட மாட்டாரு. இத நான் அவர் கூட இருந்த அனுபவத்துல சொல்றேன். உன் தாத்தா மாதிரி இந்த ஹோட்டல் தான் உன் எதிர்காலம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது உன் இஷ்டம். இந்த காயலாங்கடா ஹோட்டல்ல இருந்து எப்ப வெளியே வரணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து என்ன பாரு. ஏன் தாத்தா டாடுக்கு உங்க மேல இவ்வளோ கோவம்? உனக்கு ஏன்டா உன் அப்பா மேல அவ்வளோ கோவம்? ஏன் இஷ்டப்படி அவர் என்ன வாழ விட மாட்டேங்கிறாரு, அதுக்குதான். அவன் நினைக்கிற மாதிரி நான் வாழல, அதான் அவனுக்கு ஏன் மேல கோவம். அவன் சின்ன பையனா இருந்தப்ப நான் அந்த ஊரு இந்த ஊருன்னு வீட்லயே தங்காம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஜனங்களை தெரிஞ்சுக்க நான் காட்டின அக்கறைய என் புள்ள மேல நான் காட்டல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு விதத்துல நானும் சுயநலவாதி தான். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவன் கூட
இந்த டாக்டருங்க இன்ஜினியருங்க பெரிய ஆஃபீஸர்ஸ் பிள்ளைங்கெல்லாம் படிச்சாங்களா, அவங்க மத்தியில நாம ஒரு சமையல்காரன் புள்ளதான்னு இவனுக்கு ஒரு எண்ணம். பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நம்ம அப்பா நம்மளை படிக்க வைக்கிறானன்ற எண்ணம் அவனுக்கு வரல. இந்த வித்தியாசத்தை நான் அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். ஆ, இவ்வளோ தூரம் நடந்து கூட நீங்க மட்டும் உங்க பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை, அது வேற. என்ன தாத்தா, டிஃபன் கூட சாப்பிடல, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அதை விடு, அதை ஒரு ஹோட்டல் தெரியுது பாரு, பேலஸ் ஹோட்டலு. ம். அதில் வேலை சரியா? தாத்தா, நான் யூகே போயே ஆகணும். டேட் கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிடைச்ச உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் யூகே போயிடுவேன். அவ்வளோதான். அது வரைக்கும் ஏதாவது கற்றுக்கலாம்ல. உன் அப்பன் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. 4 இடத்துக்கு போனாதான் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். அதான் போங்கிறேன். நீங்க சொன்ன உடனே வேலை கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் லோக்கல் ஹோட்டல் இல்லை, 5 ஸ்டார் ஹோட்டல். டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டுன்னு என் மொத்த ஜாதகத்தையும் கேட்பான். அங்கே சேகர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இதை கூட. தாத்தா, அங்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ்னு 1008 இருக்கும். இந்த துண்டு சீட்டெல்லாம் வச்சு வேலை கொடுக்க மாட்டாங்க தாத்தா. சொன்னதை கேளு, போய் பாடுறா. ஆண்டவா. பாண்டியன், இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். இவன் என் பேரன் ரிஷி. இவனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. கையெழுத்து இல்லைல்ல? ம்ஹும். ரூபா நோட்ல கூட ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையெழுத்து இருக்கும். இப்படி ஒன்றும் இல்லாத பேப்பருக்கு யார் வேலை கொடுப்பா? உங்க தாத்தாவுக்கு இருக்கிற செல்வாக்கை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பையன். அவரே சொல்லிட்டார்ல, போய் பாரு. Good morning, sir. Can I help you? ஹாய், கேன் ஐ மீட் மிஸ்டர் சேகர்? Shaker, the executive chef. எக்ஸிக்யூட்டிவ்? Yeah, that's him. Do you have any appointments? Appointment I don't have as such, but I have a letter from Bhairav Murthy of Tata Kadai. Oh, please come. Yeah, thank you. யார் இங்கே ரிஷி? Sir? எஸ் யங் மேன், ஏதோ மெசேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. Yeah, please. ஓ, நீங்க பைரவமூர்த்தியோட பேரனா? Yes, sir. குட். ஆக்சுவலி நான் ஒரு இன்டர்நேஷனல் culinary கோர்ஸ் ஃப்ரம் யூகே லுசேன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். ஓ, ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதான் சர்டிஃபிகேட். ஜாயின் டுமாரோ மார்னிங், ஓகே? Oh, கம், thanks. லெட்ஸ் கோ டு அவர் கிங்டம். ஐயா, என் மகனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். பஷீர் பாய் கிட்ட சொல்லியிருக்கேன், பையனை கூட்டிட்டு போய் வாங்கிக்க. சரிங்கய்யா. என் மகளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தல்ல. ஞாபகம் இருக்கு, இந்தா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லபடியா நடக்கும். என்ன பாண்டிய அங்கிள், 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்புக்கு இங்க என்ன வேலை? இந்த கம்ப்யூட்டர் கால்குலேட்டர்லாம் இல்லாமல் கணக்கு போடுறீங்களே, அந்த வித்தியை கற்றுக்கலான்னு வந்தேன். ஆள் ஓகே தாத்தா? எல்லாம் ஓகே தான்ப்பா. டேய் பாண்டி, ஐயா, அந்த பரமசிவம் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஞாபகப்படு. சரி. தாத்தா, இவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் சேலரி தானே? சேலரி ஃபிக்ஸட் தான். ஆனா குடும்பம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்கதானே செய்யுது. எல்லாருக்கும் சாவு ஒன்று தான் ஃபிக்ஸட். அதுக்கு முன்னாடி அது இதுன்னு 1008 பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம சமாளிச்சு ஆகணும். டேய், இந்தா, இது உனக்கு. இதை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிரு. இது உங்க தாத்தாவோட செகண்ட் செட்டப். டேய், நீங்களே கேளுங்க தம்பி. மாசம் மாசம் இப்படிதான் பணம் அனுப்புறாரு. கேட்டா சொல்ல மாட்டாரு. இப்படி யாருக்கும் தெரியாம பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காருன்னா தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். தாத்தா, என்ன நடக்குதுங்க? டேய், எது இதுல விளையாடுறதுன்னு இல்ல, போய் வேலையை பாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறாரு. தாத்தா, இந்தாங்க. ம். நீ சாப்பிடுப்பா. தாத்தா, எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். ஆ. போதுமா? தெரியாம தான் கேட்குறேன். அங்கே எப்படி எனக்கு வேலை கொடுத்தாங்க? உனக்கு தகுதி இருக்கு, கொடுத்தாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு வேலையை கொடுத்தாங்க. அந்த ஷெஃப் சேகருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. பேலஸ் ஹோட்டல்ல ஸ்பெஷல் தம் பிரியாணி பண்ணுவாங்களே, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன்.
அதுதான் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் அதை தான் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்றாங்க சொல்ல? அதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் ரெசிபீஸ். அது சேஃபா லாக்கர்ல தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியா அதை தெரிஞ்சுக்க முடியாது தாத்தா. ஆனா அது இந்த தாத்தாவுக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த ஃபார்முலாவை திருடி தான் நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அட முட்டா பயம் அவனே, அதை உல்டாவா யோசிச்சு பாடுறா. ஓ காட், அப்படின்னா நம்ம தாத்தா கடை பிரியாணி தான் அவங்க பேலஸ் ஸ்பெஷல்னு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா? அங்க இருந்து ஆர்டர் வரும், நான் இங்க இருந்து செஞ்சு ஓ அனுப்புவேன். அதனால தான் அந்த ஷெஃப் சேகர் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாரா தாத்தா? இதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு பிளேட் பிரியாணிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி ஓ கிடைக்கும். தாத்தா, உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கு. சாகிற வரைக்கும் மனுஷன் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்.